ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக முட்டை வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். குட்டீஸுகளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்நாக்ஸும் அதில் நம்ம நிறைய பண்ணி கொடுக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ருசியான முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். வெங்காயத்தை வதக்க போகிறோம். நீங்கள் ஆயில் வேணால் ஆயில் கூட போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் பொடி பொடியாக கட் பண்ண கேரட் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இதோட பச்சை மிளகா 2, விதையை நான் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் காரம் போதும் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்லை. அப்படி தேவைன்னா மட்டும் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு. நான் முட்டைக்கும் சேர்த்து இப்போவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பத்தலைன்னா அப்புறமா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். இப்போ இதோட ஒரு 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். பாருங்கள், நான் இதில் இன்னொரு முட்டை சேர்த்துக்க போகிறேன். டோட்டலாக 3 முட்டை சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பனியாரம் ஊற்றிடலாம். இப்போ கல் காஞ்சதும் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய். நீங்கள் வேணால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உள்ளே ஊற்றிக்கலாம். குழி ஃபுல்லாக ஊற்றாதீங்க, பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி. இந்த ருசியான முட்டை பணியாரத்தை நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. யூஸ்வலாக நம்ம பணியாரம் செய்கிறத விட இது ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நிற்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.